அதிகாரம் 4. இறை ஒன்றிப்பு செபத்தின் நோக்கம். இப்பகுதியில் புனித தெரேசா நம் ஆண்டவர் ஒருவருக்கு இத்தகைய சிறப்பு அருளை தருவதின் நோக்கத்தை விளக்குகிறார். மரியாவும் மார்த்தாவும் தியான செப வாழ்வும் வழி வாழ்வும் செபமும் செயல்களும் இணைந்தே செல்ல வேண்டும், ஒன்று சேர்ந்தே செயலாற்ற வேண்டும் என்ற கருத்தை முத்தாய்ப்பாகச் சொல்கிறார். இம்மாளிகையில் ஆன்மாவின் நிலை. 1. நாம் மேலே விளக்கிய இத்தகைய இறை அனுபவம் அல்லது அதனை சார்ந்து விளைபயன்கள் எப்போதும் ஆன்மாவில் இருப்பதில்லை. சில சமயங்களில் ஆண்டவர் ஆன்மாவை அதன் இயற்கையான இயல்பு நிலைக்கு விட்டுவிடுகிறார். இத்தகைய சூழல் ஆன்மாவில் பதற்றத்தை ஏற்படுத்தலாம். 2. எனினும் ஆன்மா ஆண்டவரை விட்டு பிரியாதபடி அதற்கு சிறந்த மன உறுதியையும் தருகிறார். 3. இதன் வழியாக ஆன்மா தன்னிலை உணர்ந்து தாழ்ச்சியுடன் ஆண்டவர் முன் நடந்து கொள்ள கடவுள் உதவுகிறார். புனித தெரேசா தரும் சில ஆலோசனைகள். 1. இந்நிலைக்கு ஆன்மா வருவதால் ஆன்மா எவ்வித குறைபாட்டிற்கும் அல்லது அற்ப பாவத்துக்கும் அப்பாற்பட்டது என நினைக்கக்கூடாது. இவ்வித இறை அனுபவங்கள் நாம் பெரிய தவறுகள் செய்யவே மாட்டோம் என்பதற்கு சான்றாதாரம் அல்ல. அதாவது நமது மனித இயல்பு இறுதி வரை நம்மிடமே இருக்கிறது என்பதை மறக்கக்கூடாது. 2. இதனால் கடவுளின் மேல் உள்ள தெய்வீக அன்பால் உண்டாகும் தெய்வ பயம் உருவாகிறது. சாலமோன் கடவுளின் மிக மேலான அருளை பெற்றிருந்தும் எவ்வாறு தன்னை இழந்தான் என்பதை நினைத்து பார்த்து பல ஆன்மாக்களின் அழிவை இழப்பை நினைத்து ஆன்மா கவலையுறுகிறது. 3. கடவுள் தரும் இம்மேலான அருள் அனுபவங்கள் நமது வெறும் மகிழ்வுக்காக அல்லவென்றும் அவை நமது பலவீனத்தில் நாம் வீழ்ந்து விடாமல் நம்மை காத்து நம்மை உறுதிப்படுத்தவும் பாடுகள் பட்ட கிறிஸ்துவை கண்முன் கொண்டு வாழவும் நம்மை பயிற்றுவிக்கவுமே என்று ஆன்மா புரிந்து கொள்கிறது. 4. ஆண்டவருக்கு மிகவும் நெருக்கமாய் இருந்தவர்களே அவருக்காக மிகவும் துன்புற்றவர்கள், தியாகம் செய்தவர்கள். உதாரணமாக இயேசுவின் தாய் மரியா, திருத்தூதர்கள் பேதுரு, பவுல் போன்றவர்களை குறிப்பிடலாம். 5. புனித பவுல் காட்சிகளிலும் பரவசத்திலும் தனது அடைக்கலத்தையும் இளைப்பாற்றியையும் தேடிக்கொள்ளவில்லை. அதற்கு மாறாய் அவர் ஓய்வின்றி பற்பல இடையூறுகள், இடர்பாடுகள், துன்பங்கள் மத்தியில் இயேசுவுக்காக உழைத்தது மட்டுமல்ல, தனது உணவுக்காகவும் கூடாரம் உடைவதை தொழிலாகச் செய்தார். காண்க திருத்தூதர் பணிகள் 18:3. 6. கிறிஸ்தவர்கள் தாம் கொண்ட இறை நம்பிக்கையை முன்னிட்டு துன்புறுத்தப்பட்ட போது புனித பேதுரு உரோமையை விட்டு ஓடினார். எனினும் இயேசுவால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்ட பின் உடனே உரோம் நகர் நோக்கி திரும்பிச் சென்று ஆண்டவர்க்காக உயிர் துறப்பதை கடவுள் தனக்கு தந்த பேரிரக்கச் செயலாகவே கருதினார் என்பனவற்றை புனித தெரேசா நமது கண்முன் வைத்து நாம் மன உறுதியுடன் வாழ வேண்டும் என விழைகிறார். புனித தெரேசா தரும் அறிவுரைகள். 1. கடவுளுக்குள் வாழும் ஓர் ஆன்மா, அதாவது அவரையே தனது இருப்பிடமாக கொள்ளும் ஆன்மா, ஒருபோதும் தன்னை பற்றியும் தனது நலன்கள், மகிமை போன்றவற்றையும் கருத்தில் கொள்வதில்லை, அவற்றுக்காக ஏக்கத்துடன் தவிப்பதில்லை. கடவுளை மாட்சிப்படுத்துவதையும் மகிழ்ச்சிப்படுத்துவதையுமே தனது ஒரே நோக்கமாக கொண்டு செயல்படும். 2. இதைச் சொன்னபின் தெரேசா செபத்தின் நோக்கத்தை தெளிவுபடுத்துகிறார். இதுவே செபத்தின் நோக்கம், இதுவே ஆன்மீக திருமணத்தின் பலன். இத்திருமணத்தால் நல்ல செயல்கள் மட்டுமே பிறக்கின்றன என்று கூறுகிறார். அதாவது நமது ஒரே நன்மையான கடவுளுடன் ஆன்மா ஒன்றிப்பதாலே கடவுளுக்கு ஏற்புடைய, கடவுளின் அருளாலேயே உருவாகும் கலப்படமற்ற நல்ல செயல்கள் மட்டுமே பிறக்கின்றன. கடவுளுக்கு ஏற்புடைய செயல்களையே மனத்தில் இருத்தும் வல்லமையை ஆன்மா பெறுகிறது. காண்க பிலிப்பியர் 4:8. 3. அத்தகைய தூய்மையான நல்ல செயல்களே நாம் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் அருள் அனுபவங்கள் உண்மையானவை என்பதற்கு சான்றாகும். 4. ஆகவே நாம் தியான செபத்தில் எடுக்கும் நல்ல தீர்மானங்களை நல்ல செயல்களால் எண்பிக்க வேண்டும். அதாவது உண்மையான தியான செபம் நமது மனத்தை கடவுளுடைய செயல்களுக்கு எவ்வாறு கீழ்ப்படுத்துவது என்பதை நமக்கு கற்றுத்தர வேண்டும். 5. நாம் எப்போதும் சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை மனக்கண் முன் கொண்டு வாழ கற்றுக் கொடுப்பதே அகமன தியான செபத்தின் முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும். 6. நாம் உண்மையான ஆன்மீகம் உள்ளவர்கள் என்று எவ்வாறு கருதுவது? நாம் கடவுளுக்கு அடிமைகளாக மாற வேண்டும். அவரது அடையாளம் நம்மில் இருக்க வேண்டும், அதாவது சிலுவையின் அடையாளம். இயேசு எவ்வாறு அடிமையைப் போல நடத்தப்பட்டாரோ அவ்விதமே நாமும் அவரைப் போல உலகம் முழுமைக்கும் அடிமையைப் போல விற்கப்பட நமது சுதந்திரத்தை அவருக்கு கையளிக்க வேண்டும். காண்க கலாத்தியர் 6:17.
நாம் சிலுவையில் அறையுண்டவரை கண்முன் கொண்டிருப்பின் நமக்கு நேரிடும் அனைத்தும் மிக அற்பமானவையாக மாறிவிடும். இயேசு நம்மீது கொண்ட அன்பை தான் பட்ட பாடுகளாலும் சிலுவையாலும் எண்பித்தாரெனில் நாம் மட்டும் வெறும் கண்ணீர் பெருக்கெடுக்கும் உணர்ச்சிமிக்க அலங்கார வார்த்தைகளுக்குள் நமது ஆர்வத்தை அடக்கிவிடலாமா? இவ்விதம் கூறிய பின் உறுதிமிக்க தீர்மானம் மற்றும் தாழ்ச்சி ஆகிய 2 நன்னெறிகளையும் தெரேசா மிகவும் வலியுறுத்தி போதிப்பதை இந்த இறுதி மாளிகையிலும் காணலாம். ஏனெனில் அவரே கூறுவது போன்று, நமது அடித்தளம் அகமன இறை ஒன்றிப்பு செபத்தையும் விட சிறந்ததாக இருக்க வேண்டும். இந்த பொன்னியங்களை அடைய நாம் முயற்சி செய்யவில்லை எனில் நாம் ஒன்றுக்கும் உதவாத வெறும் பதரை போல மாறிவிடுவோம். மட்டுமல்ல, முன்னேறாதவர் பின்னுக்கு போய்விடுவார். காண்க எரேமியா 7:24. ஏனெனில் உண்மையான ஆன்மீக ஆர்வலர் எப்போதும் தான் இருக்கும் நிலையிலேயே இருக்க ஒருபோதும் விரும்புவதில்லை. முன்பு முதல் மாளிகைக்குள், அதாவது ஆரம்பத்தில் செய்ததை விடவும் இப்போது ஆன்மா தனது மையத்திலிருந்து தீமைகள் மீது புரியும் போரானது மிகவும் தீவிரமானதாய் இருக்கும். ஏனெனில் இப்போது ஆன்மா தூய நிலையில் இருப்பதாலும் தூய்மையான வெண்ணிற ஆடையில் ஒரு சிறு கருப்பு புள்ளியும் தெளிவாய் தெரிவது போன்று புறப்புலன்களும் அக ஆற்றல்களும் தீமையின் கொடூரங்களை உணர்கின்றன. மேலும் இத்தகைய போரின் வெற்றியால் வரும் பயன்களையும் அறிந்திருக்கின்றன. இவற்றின் விளக்கம்: 1. கடவுளின் திருவுளத்தை விருப்பத்துடன் தேடி செய்வதற்கு உறுதிமிக்க தீர்மானம் எடுத்து செயல்படுத்துவதே நாம் ஆன்மீக அருள் வாழ்வில் முன்னேற்றம் காண அடிப்படையாகும். மேலும் ஆன்மீக வாழ்வு என்னும் உயர்ந்த கட்டிடத்திற்கு சிறந்த அடித்தளம் தாழ்ச்சி என்ற புண்ணியமாகும். 2. கடவுளின் அடிமை என்றால் நமது சகோதர சகோதரிகளுக்கு பணிவிடை புரிதலே ஆகும். மேற்கண்ட 2 நற்பண்புகளும் நாம் பிறருக்கு பணிவிடை புரிய அடித்தளமாய் அமையும். 3. அன்பு ஓய்ந்திருக்க விரும்புவதில்லை, அது பிறருக்கு ஊழியம் செய்து கொண்டே செல்ல விரும்பும். இயேசுவே சிறந்த உதாரணம். திருத்தூதர் பணி 10:38. 4. இப்போது ஆன்மா பெரும் இடர்களாலும் சோதனைகளாலும் வரும் நன்மைகளை உணர்கிறது. ஆன்மாவை இம்மேன்மையான நிலைக்கு, மாளிகைக்கு அழைத்து வருவதில் அவற்றுக்கு பெரும் பங்குண்டு என்பதை ஆன்மா புரிந்து கொள்கிறது. புனித சிலுவை யோவான் கூறுவது போல, நமக்கு வரும் துன்பங்கள் போன்றவை நம்மை புனித வாழ்வில் செதுக்கிட கடவுள் பயன்படுத்தும் ஒளியும் சுத்தியிலும் போன்றவையாகும். 5. என்ன நடந்திடினும் இப்போது ஆன்மாவின் ஆழமான மையத்தில் பேரமேதி நிலவுகிறது. ஆன்மா இப்போது பற்பல பணிகள் மத்தியிலும் ஆழ்மன இளைப்பாற்றியை சுவைக்கிறது. 6. இப்போது ஆன்மா கடவுளுடன் கொள்ளும் நட்புறவால் சிறந்த ஆற்றல் பெறுகிறது. 7. ஆன்மாவிலிருந்து பெருகிவரும் ஆற்றலால் இப்போது உடலும் புதுப்பிக்கப்பட்டு மிகுந்த வலிமை பெறுகிறது. 8. ஆகவே ஆழ்மன அல்லது அன்பு வழி தியான செபம் என்பது நமது உள்ளார்ந்த இன்ப சுவைக்காக என்பதை கடந்து பிறருக்கு தன்னலமற்ற ஊழியம் புரிவதற்கான ஆற்றல் பெறுவதற்கே என்பதை மனதில் இருத்த வேண்டும். 9. ஆகவே நாம் தியான செபத்தின் மூலம் கடவுளை தேர்ந்தெடுக்கும் வழிமுறைகளை விடுத்து நாமே நமது மனித இயற்கையை கடந்த உயர்ந்த அருள் அனுபவங்களை தேடுவதில் கவனத்தை செலுத்தி சீரழியக்கூடாது. இதை முன்னிட்டு சிறந்த ஆன்மீக ஆலோசனைகளை அவ்வப்போது பெற்றுக்கொள்ள வேண்டும். 10. தியான சபத்தின் மூலம் நமது ஆன்மா தெய்வீக அன்பால் பற்றி எரியும் போது நிச்சயமாக புண்ணிய செயல்களால் பிறரையும் தூண்டிவிடும் என்பதில் ஐயமில்லை. 11. நாம் ஒன்றை மனதில் இருத்த வேண்டும்: நாம் எவ்வளவு சிறந்தவர்களாய் புனிதர்களாய் விளங்குகிறோமோ அந்த அளவிற்கு நமது இறை புகழ்ச்சிகளும் கடவுளுக்கு உகந்ததாயிருக்கும். மட்டுமல்ல, நமது செபங்கள் பிறருக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். இந்த ஆன்மீக அகக்கோட்டையினுள் நாம் மட்டுமா இருக்கிறோம்? நம்முடன் நம்மைச் சுற்றி பலவித குணங்களும் ஆற்றல்களும் பணி பொறுப்புகள் உள்ளவர்களும் வாழ்கின்றனர் என்பதை மறந்துவிடக் கூடாது. நமது வலிமையும் அகக்கோட்டையை பாதுகாக்க நாம் எடுக்கும் முயற்சிகளும் பிறரையும் உற்சாகப்படுத்தும், சோர்ந்து போனவர்களை துள்ளி எழும்பச் செய்யும் என்பதை மறவோமாக. நாம் உண்ணும் உணவு எவ்வாறு உடலுக்கு வலிமை சேர்க்கிறதோ அதுபோன்றே நமது செபவாழ்வு பிறருக்கும் பயனுள்ளதாய் இருக்கும். ஆகவே நாம் பாவியாயிருந்து மனம் திருந்திய மரிய மதலேனா, இறைவாக்கினர் எலியாஸ், புனிதர்களான பிரான்சிஸ், டோமினிக் போன்றோரை மனத்தில் இருத்தி
அவர்களும் கடவுளை அறிந்து கொண்ட பின் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். மார்த்தா மரியா போன்று நமது புறமும் அகமும் இரண்டும் எப்போதும் இணைந்தே செயல்பட வேண்டும். நாம் செபத்தியானத்தில் ஆர்வம் காட்டுவதும் அதில் மூழ்கியிருப்பதும் அதனால் நாம் அடையும் இன்பங்களுக்காக அல்ல, மாறாக நாம் ஊழியம் புரிவதற்கான வலிமை பெறுவதற்கே. ஆகவே நாம் முன்பின் தெரியாத, அறிமுகமில்லாத ஒரு பாதையில் செல்வதை தவிர்ப்பது ஆரம்பத்தில் நல்லது. நம் ஆண்டவர் இயேசுவும் அவரது புனிதர்களும் சென்ற பாதையில் அல்லாமல் வேறொரு பாதையில் இத்தகைய அருளை அடையக்கூடும் என்பதெல்லாம் புனைக்கதை கேட்பது போன்றுதான். இக்கருத்தை முன்னிறுத்திய பின் புனித தெரேசா கூறுகிறார், என்னை நம்புங்கள், ஆண்டவருக்கு விருந்தோம்பல் புரியவும் அவர் எப்போதும் தங்களுடன் இருக்கவும் மார்த்தாவும் மரியாவும் ஒன்று சேர்ந்தே இருக்க வேண்டும். அவர் உண்ண ஏதாவது கொடுக்க மறந்து அவருக்கு விருந்தோம்பல் சரியாக செய்யாமல் இருக்கக்கூடாது. தனது சகோதரி சமைக்கவில்லையெனில் எவ்வாறு மரியா அவர் பாதத்தில் அமர்ந்திருக்க முடியும்? அவரை போற்றி புகழும்படியும் மீட்பு பெறும்படியும் நாம் ஆன்மாக்களை அவரிடம் கொண்டு வருவதே அவரது உணவு ஆகும். இவ்வாறு புனித தெரேசா அழைப்புக்குள்ளான தனது கன்னியர்களுக்கு கூறுவதை நமது அழைத்தலுக்கும் அன்றாட பணிகளுக்கும் பொருத்தி பார்க்க வேண்டும். மார்த்தா, மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துக் கொண்டாள், அது அவரிடமிருந்து எடுக்கப்படாதையோ. லூக்கா 10:41 முதல் 42 வரை. இதை வாசிக்கும் போது இன்றும் பலருக்கும் நீங்கா சந்தேகம் வருவதுண்டு. எது சிறந்தது? தியான வாழ்வா, பணி வாழ்வா? விவிலிய ஆய்வாளர்கள் மத்தியில் மார்த்தாவின் சகோதரியான மரியாவும் மகதலா மரியாவும் ஒருவரா அல்லது இருவரா என்ற கேள்விகள் எழும்புவது உண்டு. தெரேசா ஒரு விவிலிய ஆய்வாளர் அல்ல. அவர் தனக்கு தெரிந்தவற்றை கொண்டு தனது அனுபவங்களை கூறி தனது கன்னியருக்கு ஆன்மீக வாழ்வை விளக்கி போதிப்பதையே தனது நோக்கமாக கொண்டிருந்தார். ஆகவே நாமும் அவரது பார்வையில் கூறப்படும் உண்மையை உள்வாங்கினால் நமது குழப்பங்களும் தீரும். மரியா நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்று இயேசு கூறுகிறார். அதாவது மரியா தனது பாவங்களுக்காக கண்ணீர் சிந்தி வருந்தியதாலும் அவருடைய பாதங்களை கூந்தலால் துடைத்ததாலும் அவள் ஏற்கனவே மார்த்தாளின் வேலையை செய்திருந்தாள். தெருவெங்கும் சுற்றித் திரிந்து அன்பினால் அலைபாயும் மனத்துடன் இயேசுவை தேடி வந்து இதற்கு முன் நுழைந்திராத ஒரு வீட்டுக்குள் நுழைவதென்பது உயர்குடி மகளான அவளுக்கு எத்தனை வேதனையை தந்திருக்கும். அவள் ஆண்டவரின் பாதத்தின் பின்புறம் அமர்ந்து கண்ணீர் வடித்து பாதங்களை முத்தமிட்டு கூந்தலால் துடைத்த போது பரிசேயருடைய இழிவுரைகளும் கேலி பார்வையும் அவளுடைய மனத்தை நொறுங்கச் செய்திருக்காதா? முன்பிருந்த ஆடை அலங்காரங்கள் இப்போது இல்லையே. ஏனெனில் பாவி என்று அறியப்பட்டவள் இப்போது மாறியிருந்தாள். இதனை கண்டவர்கள் அவள் மீது எத்தனை விமர்சன கணைகளை வீசியிருப்பார்கள். ஆகவே அவள் அடைந்த நல்ல பங்கு அவள் மேற்கொண்ட ஒரு நீண்ட பயணத்துக்கு பின்புதான், அதாவது தவ மற்றும் அருள்நெறி வாழ்வுக்கு பின்புதான் கிடைத்தது எனலாம். ஏனெனில் அவளது அன்பராம் இயேசு துயருற்று நிந்திக்கப்பட்டு சிலுவையில் சாகும் போதும் அவரை கல்லறையில் காணாமல் துடித்த போதும் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாள். ஆகவே அவள் எப்போதும் தன் அன்பருடன் ஏற்படும் ஒன்றிப்பின் பேரின்ப நிலையிலேயே இருந்தாள் எனவும் கூறிவிட முடியாது. எனினும் அவள் ஆண்டவரின் அன்பை சுவைத்தது, அவர் மீது தீவிரமான பற்றுறுதியை அவளுக்கு அளித்தது எனலாம். ஆண்டவருக்காக ஊழியம் புரிய எனக்கு ஆர்வங்கள் உண்டு, ஆனால் எனக்கு வயதாகிவிட்டதே, நான் மிகச் சாதாரணமானவன்தானே. எனக்கு காலையில் எழுந்தது முதல் வீட்டு வேலைகள், அலுவலக வேலைகள் அல்லது பங்கு மற்றும் நிர்வாக பணிகள் போன்றவற்றில் மூழ்கி விடுகிறேனே. நான் ஒரு அன்றாட காட்சி அல்லவா? எனக்கு செபிப்பதற்கு எங்கு நேரம் இருக்கிறது? நான் என்ன பெரிய படிப்பு உள்ள போதகரா? எனக்கு விவிலிய ஞானம் இல்லையே. பிறருக்கு போதிக்கும் ஆற்றல் இல்லையே. இப்படி பற்பல கேள்விகளும் அங்கலாய்ப்புகளும் நமது மனத்தில் எழலாம். நாம் இதற்கு எவ்வாறு விடை காண்பது? புனித தெரேசா தனது கன்னியருக்கு கூறும் விளக்கத்தையே நமக்கும் பொருத்தி பார்ப்பது நலம் தரும். நாம் நமது அன்றாட வாழ்க்கை சூழலில் தாழ்மையுடனும் நமது சுய விருப்பங்களை தியாகம் செய்தும் தூய மனச்சான்றுடனும்
பிறர் அன்புடனும் நற்பண்புகளை கடைபிடித்தும் வாழ்தலே போதுமானது. கடவுள் திருமுழுக்கின் போது நம்மில் ஏற்றி வைத்த இறைநம்பிக்கை என்னும் தீபத்தை காப்பவர்களாவோம். நம் வாழ்வெனும் விளக்கில் உள்ள இறை நம்பிக்கை என்னும் எண்ணெய் குறையாமல் காப்பதே தியான செபம் ஆகும். தியானம் செய்ய பழகிவிட்டால் எங்கும் எச்சூழ்நிலையிலும் தியானிக்கலாம். மேலும் நம் உள்ளத்தில் பற்றி எரியும் தியான தீயானது நிச்சயமாக பிறருக்கும் அனல் மூட்டும். தூய ஆவியானவர் கடவுள் நம்மை அவரது இறையாட்சி பணிகளை எவ்விதம் செய்வது என்பதை வெளிப்படுத்துவார். நமது வாழ்வியல் சூழலில் இவ்வாறு வாழ நல்ல அனுபவமும் அறிவு கூர்மையும் உள்ள ஆன்மீக ஆலோசகரை அணுகுவது நல்லது. தூய அன்பே சிறந்த அருள் பணிகளின் அடித்தளம். முடிவாக, நாம் கற்பனையில் கோட்டையை கட்டக்கூடாது என்ற முடிவுக்கு நான் வருகிறேன். நமது செயல்கள் எத்துணை பெரியவையாய் இருக்கின்றன என்று ஆண்டவர் ஒருபோதும் நோக்குவதில்லை. நாம் எத்துணை அன்புடன் அவற்றை செய்கிறோம் என்பதையே அவர் காண்கிறார். நாம் சீக்கிரம் சோர்ந்து போகாமல் நம்மால் முடிந்ததை செய்வோமெனில் நம் ஆண்டவர் நாம் இன்னும் அதிகமாக ஒவ்வொரு நாளும் செய்ய நமக்கு உதவுவார். இந்த வாழ்வு நீடிக்கும் வரை நாம் நினைப்பதை விட சற்றே குறைவாக கூட இருக்கலாம். நாம் ஆண்டவருக்கு உள்ளார்ந்த மற்றும் வெளியார்ந்த பலியை ஒப்புக் கொடுப்போமாக. ஆண்டவரும் நம்மை முன்னிட்டு தந்தைக்கு ஒப்புக் கொடுத்த பலியுடன் நமதையும் சேர்த்துக் கொள்வார். திருப்பலியில் திராட்சை இரசத்துடன் கலக்கும் ஒரு சொட்டு தண்ணீரை நினைவு கொள்வோமாக. ஆகவே நமது செயல்கள் சிறியவையாய் இருப்பினும் அவை பெரியவையாய் இருப்பின் எவ்வளவு சிறப்பு பெற்றிடுமோ அந்த அளவுக்கு நமது அன்பு மதிப்பை பெற்றுக்கொள்ளும். புனித தெரேசா அகக்கோட்டையின் இறுதியுரையில் கூறியிருப்பது போன்று நமது ஆன்மாவாகிய அகக்கோட்டை 7 மாளிகைகள் மட்டும் கொண்டது என்று நாம் கற்பனையை முடித்துவிடக்கூடாது. கடவுளும் அவரது அருளும் எப்படி வியப்புக்குரியதாய் மனித கற்பனையில் வடித்துவிட முடியாததாய் இருக்கிறதோ அதுபோன்றே ஆன்மா என்னும் அகக்கோட்டையும் அதனுள் நிகழும் கடவுளின் அருள் செயல்களும் வியப்புக்குரியவையே. ஆகவே ஆன்மாவினும் மேலும் கீழும் பக்கவாட்டிலும் இன்னும் எத்தனையோ மாளிகைகள் உள்ளன. அதைவிடவும் அங்கே பல அழகிய மாளிகைகளும் வியப்புக்குரிய அரங்குகளும் நீரூற்றுகள் நிறைந்த எழில் கொஞ்சும் தோட்டங்களும் உல்லாசமாக நடந்து வர வழித்தடங்களும் கற்பனை கெட்டாத இன்னும் எவ்வளவோ அதிசயங்களும் நிறைந்திருக்கின்றன என்றால் நம்மால் சொல்லி மாளாது. அதாவது கடவுள் ஆன்மாவில் பொழியும் அருள் செல்வங்களை வார்த்தையில் வடிக்க முடியாது. ஏனெனில் நமக்குள்ளே உரைப்பவர் ஞானமும் அறிவுமாகிய செல்வங்கள் அனைத்தையும் தனக்குள் கொண்டிருப்பவர். அவருக்குள் இறை தன்மையின் முழு நிறைவும் உடலுருவில் குடிக்கொண்டிருக்கின்றன. அவரோடு இணைந்திருப்பதால் நாமும் நிறைவு பெறுகிறோம். கொலோசையர் 2:3.9. கடவுள் நம்மை தனது சாயலாக படைத்ததனால்தானே நமக்குள்ளும் இத்தனை அருளும் செல்வமும் ஞானமும் அழகும் உள்ளது என்பதை எண்ணி நமது நெஞ்சம் உவகை ஊற்றெடுத்து படைத்தவரை புகழ்ந்து பாடும். இத்தகைய ஒப்பில்லா மாட்சியை குறித்து திருத்தூதர் பவுல் கூறுவதை இங்கே நினைவு கூறுவது நமது புரிதலுக்கு இன்னும் உதவும் என்பதில் ஐயமில்லை. அவர் கூறுவதை இங்கே சுருக்கமாக காண்போமாக. 1. அவர்களது திருத்தூது பணிவாழ்வுக்கு அவர்களது இதயமே நற்சான்று ஆகும். 2. கடவுளின் ஆவியால் மனித இதயத்தில் எழுதப்பட்டதே அச்சான்று. 3. அவர்களின் திருத்தூது பணிக்குரிய தகுதி கிறித்துவின் வழியாய் கடவுளிடமிருந்தே வருகிறது. 4. ஆகவே புதிய உடன்படிக்கையின் பணியாளராகும் தகுதி தூய ஆவியையே சார்ந்தது. 5. இதன் மகத்துவத்தை மனித வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. 6. காரணம், கற்களில் எழுதப்பட்ட திருச்சட்ட பலகைகளை மோசே கொண்டு வந்த போது இஸ்ரேல் மக்கள் பார்க்க முடியாத அளவுக்கு அவர் முகம் ஒளி வீசியது. அதுவே அப்படியிருந்தது என்றால் தூய ஆவி சார்ந்த திருப்பணி எத்துணை மாற்றி பொருந்தியதாய் இருக்கும். 7. மோசேவின் முகத்தில் இருந்த மாற்றி விரைவில் மறைய வேண்டியதாய் இருந்தது. சாவை விளைவிப்பதாய் இருந்தும் அம்மாட்சி அவ்வளவு ஒளி வீசுமானால் விடுதலை தீர்ப்பு அளிக்கும் திருப்பணி எத்துணை மாற்றி நிறைந்ததாயிருக்கும். அன்றைய மாட்சியை ஒப்புயர்வற்ற இன்றைய மாட்சியோடு ஒப்பிட்டால் அது மாட்சியே அல்ல. மறையப்போவது மாட்சி உடையதாயிருந்தால் நிலையாக இருப்பது எத்துணை மாட்சி மிகுந்ததாயிருக்கும். 1 கொரிந்தியர் 3:1-11 வரை.
இவ்வாறு நிலைவாழ்வை பற்றிய நம்பிக்கையை நம்மில் உறுதிப்படுத்தி நமது அழைத்தலுக்கேற்றவாறு தூய ஆவியாரால் நம்மை நிரப்பி ஒப்பில்லா மாட்சிமையை நமக்குள் அனுபவமாக்கி நமது அன்றாட வாழ்வில் கடவுளின் திருப்பணிகளை ஆற்றிட தூண்டுதலும் ஆற்றலும் மன தியான செபம் தரும் என்பதை மறவோமாக.